Good morning student. Standard Science, Subject Science, Unit 6, Health and Hygienic. Unit 6, Health and Hygienic. Health and எப்படி இருக்கும் அதோட hygienic நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவேக்னிங், அதாவது ஃபஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட பிரைன் வந்து ஒரு வால் கிளாக் மாதிரி சரியா. நம்மளுடைய பிரைன் வந்து ஒரு வால் கிளாக் மாதிரி நம்ம என்ன செய்வோம், இங்கே போகணும், இங்கே இருக்கணும், இங்கே ஏதாவது செய்யணும், இந்த டைமிங் இதாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு வச்சுருப்போம் சரியா. நம்ம யோசிச்சு வச்சுருக்க போகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அதை வந்து நம்ம என்ன யோசிச்சிருக்கோமோ அதுவே தான் நடைபெற்றிருக்கும் சரியா. அதில் ஃபஸ்ட்டு வந்து அவேக்னிங், அதாவது என்னது ஃபஸ்ட்டு வந்து விழித்தெழுதல், விழிக்கிறது சரியா. டக்குன்னு என்ன செய்யும் நம்மளோட பிரைன் வந்து டக்குன்னு தட்டி எழுப்போம், இந்த டைமிங்கில் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது உறக்கம் சரியா. இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து நல்ல சுகாதாரமாக இருக்கும் அப்படிங்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏதாவது ஹாவ் யூ எவர் டேக்கன் லீவ் ஃப்ரம் த ஸ்கூல் டியூ டு சிக்னஸ், அதாவது நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸ்கூல் போகாமல் இருந்திருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸ்கூல் போகாமல் இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் எக்ஸாக்ட்லி வென் வி பிகம் சிக், அதாவது உடல்நிலை இல்லாமல் போது நமக்கு என்ன வந்து நிகழுது, அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம சில நேரத்தில் என்ன செய்யலாம், நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம மெடிசனே எடுத்துக்காமல் சரியாயிடும் சரியா. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணி டாக்டர் என்ன வந்து மெடிசன் கொடுக்குறாங்களோ அது ரெகுலராக எடுத்தால் மாத்திரமே என்ன செய்யும் நமக்கு வந்து குணமாகும் ஓகேவா. அது வந்து எப்படி, அது ஏன் அப்படின்னு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் சரியா. அப்போ சுகாதாரம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், நம்மளோட உண்மையிலே நம்மளோட ஹைஜீனிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் இல்லாத வாழ்வு தான் சரியா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க சரியா. அப்போ நோய் இல்லாமல் வாழ்ந்தாதான் நம்மளுடைய மிகப்பெரிய செல்வமே சரியா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பெஷலி இதை க்ளீனஸ், சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து சேஃபான வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஸ்பெஷல் சேவேஜ், அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் நல்ல சத்துள்ள உணவு வந்து சாப்பிடணும். இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட ஹைஜீனிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், இட் ரெஃபர்ஸ் டு ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் டன் ஃபார் இம்ப்ரூவிங் அண்ட் மெயின்டைன் குட் ஹெல்த் அண்ட் சவுண்ட் மைண்ட், அதாவது நம்மளோட ஹெல்த்து சரியா. நம்மளோட ஹைஜீனிக் அப்படின்னாலே நம்மளுடைய உடம்பு நல்ல ஹெல்த்தாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் சரியா. அதுவே நல்ல சுகாதாரமாக இருக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளீனஸ் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம எப்படிலாம் சுத்தமாக இருக்கணும் சரியா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மட்டும் என்ன செய்யணும், டெய்லியும் ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், நம்மளுடைய பாடியை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும் சரியா. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற பிளேஸையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட போகிறோம், சாப்பிடும்போது நல்லா கை வாஷ் பண்ணிக்கணும். பாத்ரூம் போயிட்டு வரும்போது நல்லா சோப்பு கை வாஷ் பண்ணிக்கணும் சரியா. க்ளீன் அண்ட் கிளாத், நம்ம சாப்பிட்ற பிளேட்டாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது என்ன செய்யணும், ஃபுல்லாக நல்லா சுத்தமாக இருக்கணும் சரியா. அதான் க்ளீனஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீனிக் சொல்லுவாங்க. பர்சனல் ஹைஜீனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் அப்படிங்கிறது தனிநபருது, அதாவது என்ன செய்கிறோம் நம்ம வந்து டூ யூ ஃபாலோ த பர்சனல் ஹைஜீனிக் ப்ராப்பர்லி, நம்ம என்ன சொல்கிறோம் டெய்லியும் நம்மளுடைய நம்மளுடைய சுகாதாரத்தை வந்து ப்ராப்பர்லியாக கடைபிடிக்கிறோமா. அப்போ ஹவு டஸ் த அபவ் ஆக்டிவிட்டீஸ் வில் கீப் யுவர் ஃபிசிக்கலி ஃபிட், நம்மளுடைய பாடி சரியா, நம்மளுடைய உடம்பு எப்படி நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறோம் சரியா, டெய்லி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஓகேவா. அப்போ பர்சனல் ஹைஜீனிக் அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் ஹெல்த் வித் கன்சர்ன்ட் வித் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் த ஃபிசிக்கல் நீட்ஸ் த body and mind for the attainment of the maximum level of health. It also refers to the cleaning and grooming of the body. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனிநபரோட சுகாதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் வந்து சேர்ந்தது சரியா. இது வந்து ஒருவர் தனது உடலில் வந்து தேவையான உடல் மற்றும் மனம் இது வந்து சரி செஞ்சுக்கிட்டாலே அப்படின்னா நமக்கு என்ன அது அதிகபட்சமாக நம்மளோட உடலில் வந்து என்ன ஆகும், ரொம்ப நல்ல ஹெல்த்தாக இருக்கும் சரியா. அப்போ தனிநபர் சுகாதாரம், அப்போ
பர்சனல் ஹைஜீனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமும் இருக்கணும், ரெண்டாவது நம்மளோட உடலை வந்து சீர்திருத்தப்படுத்தி வச்சுக்கணும். சரியா? அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஃபுல்லாகவே என்ன செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், இந்த மாதிரி நிறையா செய்ய வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் ஹைஜீனிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷ் டீத் பண்ணுறது. சரியா? ப்ரஷ் வந்து டீத் பண்ணுறது டே என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பண்ணணும். சரியா? மார்னிங் அண்ட் ஈவினிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷவர் டெய்லி நம்ம என்ன செய்யணும், குளிக்கணும். தேர்ட் வந்து நம்ம ஹேரை வந்து என்ன செய்யணும், டெய்லியும் அதாவது ஹேரை வந்து டெய்லியும் சுத்தமாக வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? டெய்லியும் குளிக்கணும். ரெண்டாவது வந்து ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி நம்மளே இப்போ வெளில போயிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது அப்படின்னா ஃபேஸையும் ஹேண்டு இதெல்லாம் கழுவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா அதுவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். சரியா? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேவா? ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஃபுட் கவர்டு வித் லிட், அதாவது மூடிய உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங் கிளாத் அண்ட் க்ளீன் யூனிஃபார்ம்லாம் ரொம்ப சுத்தமாக டெய்லியும் வாஷ் பண்ணி தான் ஸ்கூல் போட்டு வரணும். சரியா? கிளாத்தாக இருந்தாலும் சரி, யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி, நல்லா டெய்லியும் துவைச்சி போட்டு வரக்கூடியதாக இருக்கணும். இது வந்து நம்மளுடைய பர்சனல் ஹைஜீனிக், நம்மளை மட்டும் சார்ந்தது. சரியா? அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நீட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நீட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற இடத்தையும் கண்டிப்பாக நம்ம நீட்டாக வச்சுக்குவோம். சரியா? இப்போ நம்ம வந்து லிஸ்ட் அவுட் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இந்த கிவன் டேபிள். அப்போ டெய்லியும் நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறோம், நம்மளோட செயல் என்ன, ஆக்டிவிட்டீஸ் என்ன, நம்ம அந்த டெய்லியும் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை டைம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டீத், அதாவது டீத் ப்ரஷ் வந்து நம்ம பல் விளக்கு வந்து எத்தனை மணி பல் விளக்குறோம் ஒரு நாளைக்கு, டேக் ஷவர் எத்தனை மணி குளிக்கிறோம், ஹேரை வந்து எப்போ வாஷ் பண்ணுறோம், ரெண்டாவது ஹேண்ட் அண்ட் ஃபீட் எப்போ கழுவுறோம், நம்ம யூனிஃபார்ம் க்ளீன் கிளாத் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும், நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. இதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது ஒருத்தவங்க ஒரு மேன் இருக்கார், அவர் என்ன செய்கிறாரு, இருமும்போது இப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் ட்ராப் அது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஆவியாகுது. சரியா? நெக்ஸ்ட் லெவலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஏர் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யுது, ஏர்லேயே இருக்குது, காற்று மூலமாகவே அது பரவிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் லெவல் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏர்லேயே இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லெவலில் வந்து லேண்டுக்கு வருது. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இவர் இருமுறாரு, இவருக்கு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட வைரஸ் என்ன ஆகும், ஏர்லேயே இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பரவும். சரியா? லேண்டில் இருக்கும்போது அவங்க செப்பல்ஸ் போடாமல் போனாங்க அப்படின்னா அது மூலமாக பரவும். சரியா? அப்போ என்ன செய்யணும், நம்மளோட டிசீஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாமே சுத்தமாக வச்சுக்கணும். ரெண்டாவது இருமும்போது தும்மும்போதெல்லாம் கர்ச்சீப் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன செய்யுது, நம்மளோட வைரஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாமல் நம்ம தடுக்க முடியும். இப்போ ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எதோட மேட்ச் ஆகும். சரியா? இது வந்து சரியாக எதோட மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், a community is formed with a group of people. அப்போ பர்சனல் ஹைஜீனிக் அப்படிங்கிறது தனி மனிதரை மட்டும் சார்ந்ததில்லை, நம்ம எப்பவுமே தனியாக வாழ்றதில்லை. சரியா? ஒரு ஏரியாக்குள்ளேயோ இல்லை ஒரு குரூப்பான பீப்புளுக்குள்ளேயோ தான் நம்ம தான் வாழ்கிறோம். சரியா? அப்போது நம்ம எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். நம்ம பீப்புள் கம்யூனிட்டி வாஸ் லீட் இந்த ஹெல்த்தி லைஃப், நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஹைஜீனிக் நம்ம வந்து சுகாதாரமாக மெயின்டைன்ஸ் பண்ணணும். இட் கேன் பி டன் பை த அடாப்டிங் த ஃபாலோயிங் மெசேஜ். அப்போ வந்து நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்கணும். சரியா? அப்போ நம்ம வாழ்கிற இடத்த வந்து நம்ம என்ன செய்யணும், சுத்தமாக வச்சுக்கணும். சரௌண்டிங் ஷுட் பி கீப் க்ளீன், சுத்தமாக வச்சுக்கணும். ட்ரைன்ஸ் ஷுட் பி கவர்ட் ப்ராப்பர்லி. அப்போ என்ன செய்யணும், சாக்கடை வடிகால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா மூடி வச்சுக்கணும், ப்ராப்பராக மூடி இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம என்ன செய்யணும், டொமஸ்டிக் வேஸ்டஸ், அதாவது நம்ம என்ன செய்யணும், வீட்டில் கழுவுற பாத்திரம் தண்ணி இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், பாத்திரம் கழுவுறதுலாம் நம்ம அந்த வாட்டர்லாம் என்ன செய்யணும், ஒரு பிளான்ட்ஸு. சரியா? ஒரு பிளான்ட்டுக்கு விடலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரீக்கு விடலாம். சரியா? இந்த மாதிரி வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டஸ்ட்பின், இப்போ கவர்மெண்ட்டில் டஸ்ட்பின் வைக்கிறாங்க, அதாவது க்ரீன் அண்ட் ப்ளூ 2 கலர்ஸில் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கின குப்பை இது, மக்காத குப்பை இது, பிளாஸ்டிக் ஒரு இடத்துல போடணும், பிளாஸ்டிக் இல்லாத ஒரு இடத்துல போடணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அது ரொம்ப சேஃபானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டரை வந்து என்ன செய்யணும், ஓப்பன் ட்ரைன்ஸ் அண்ட் ஓப்பன் ஏரியாவில் விடாமல் நம்ம என்ன செய்யணும், நம்ம பாத்திரங்களோட தண்ணி, நம்ம வீட்டில் துணி துவைக்கிற தண்ணியை நம்மளுடைய இதுலேயே என்ன செய்யணும், பிளான்ட்டை வச்சு அந்த பிளான்ட்டுக்கு விடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெங்கு. சரியா? இந்த டெங்கு காய்ச்சல் வந்து எது மூலமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்.
சரியா அந்த வைரஸ் மூலமாக வருது. இந்த டெங்கு வந்து 1 to 2 வைரஸ் சரியா 2 வைரஸ். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலேவி வைரஸ். இது என்ன வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம்? பிலேவி வைரஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து எந்த கொசு மூலமாக வருது அப்படின்னா ஏடிஸ் எஜிப்டி என்ற வைரஸ்னால இந்த கொசுனால என்ன செய்யுது இந்த டெங்கு வந்து பரவுது சரியா. அந்த கொசுவோட பேர் ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற கொசு மூலமாக நமக்கு டெங்கு பரவுது. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள பிளட் பிளேட் இருக்கு பார்த்தியா, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது சரியா. பிளட் பிளேட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனில் வந்து ரொம்ப மேக்ஸிமம் அப்படியே குறைச்சிரும் சரியா. அப்போ கொசு இருக்கிறதுலேருந்து அதிகபட்சமாக என்ன செய்யணும் நம்ம 50 to 100 மீட்டர் சுற்றளவு சுற்றி இருப்பவர்களுக்கு வரக்கூடியது. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய பிளட் பிளேட்ஸை வந்து ரொம்ப குறைய வச்சிரும் சரியா. குறைய வச்சு இது என்ன செய்யும் மற்றவங்களுக்கு பரவும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மீட்டர்ஸ் தள்ளி இருக்கணும்னா 50 to 100 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கணும் சரியா. அந்த ஏரியா சுற்றி இது தள்ளி இருக்கணும். இது வந்து நம்மளோட பிளட் பிளேட்ஸ் வந்து ரொம்ப கவுண்டிங் வந்து என்ன செய்யும் குறைச்சிக்கிட்டே வரும் சரியா. இதனால் வந்து உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப் பாடி. கேர் ஆஃப் பாடி அப்படிங்கிறது என்ன செய்யுது ஹியூமன் பாடி மேசிவ் மிராக்கிள். இது என்னது அப்படின்னா நம்மளோட உடல் அமைப்பு வந்து ஒரு மகத்தான ஒரு பெரிய அதிசயம் சரியா. நம்மளோட பாடியே ஒரு பெரிய அதிசயம். இது என்ன அது நம்ம நாள் முழுவதும் நம்ம என்ன செய்கிறோம் செயல்படுறோம் சரியா. நம்ம செயல்படும் போது நம்மளுடைய ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய உறுப்பு சரியா. நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய உறுப்பு எல்லாமே என்ன செய்யுது அப்போ அது நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் வேலை செய்யலாம். நம்மளுக்கு கூட சேர்ந்து ஹேண்டு அதுக்கப்புறம் லெக்கு பிரெயினு நம்ம உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸு ஹார்ட்டு லங்ஸு எல்லாமே சேர்த்து என்ன செய்யுது ஒரு செயல்படுது. அதுதான் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளோட பாடின்னு சொல்கிறோம். இது அவர் பாடி கம்பேர்ட் த மிஷின். நம்மளோட எப்படி மிஷினை வந்து நம்ம செயல்பட ரிப்பேர் ஆகிடுது அப்படின்னா புதுசாக வந்து மிஷின் மாற்றுறோம் ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மிஷின் சரியா. நம்மளோட பாடியில் உள்ள உறுப்புகளுமே என்னது ஒரு மிஷின் தான் சரியா. அதாவது எது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த வந்து நம்மளால் நம்ம பாடியில் உள்ள ஆர்கன்ஸை மாற்ற முடியுமோ அதுதான் மாற்ற முடியும் சரியா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா இது மாற்ற முடியாது அப்படின்னா அது என்ன செய்யுது டெத் ஆகிடுது. அதுபோல் தான் நம்மளுடைய ஹியூமன் பாடியும் சரியா. இது வந்து என்ன செய்யணும் அப்போ என்ன செய்யணும் ப்ராப்பராக நம்ம என்ன செய்யணும் நம்மளோட பாடியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அண்டு மெயின்டெனன்ஸும் பண்ணணும் அண்டு கைடன்ஸும் பண்ணணும் சரியா. அப்போ நாமளே என்ன செய்யணும் கேர் பண்ணிக்கணும். ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனேட்டிங் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஷுட் ஒர்க் த யூசன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவற்றில் வந்து இயல்பாக நம்ம எல்லா செயல்பாடுகளுமே என்ன செய்கிறோம் சரியா. இது மட்டும் இல்லை நம்ம என்ன செய்கிறோம் எல்லா செயல்பாடுகளுமே செய்கிறோம். நம்மளோட சேர்ந்து என்ன செய்யுது எல்லா ஆர்கன்ஸுமே ஒத்துழைக்குது சரியா. இப்போ இதில் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்ட் சிஸ்டம் சரியா. எதெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது டைஜஸ்ட் சிஸ்டம் சரி. சர்க்குலேட்டரி அண்டு மஸ்குலர் சிஸ்டம் சரியா. செரிமான மண்டலம் தசை மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் சரியா. இது எல்லாமே ஒருங்கிணைச்சு நம்ம வந்து செயல்படுறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா சிஸ்டமுமே என்ன செய்யுது நம்முடைய சின்கோர்னேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் வெல். நம்ம வந்து உடம்பு உள்ள உறுப்புகளும் இணைந்து தான் நம்ம வந்து செயல்படுறோம். ஸோ கீப் தம் வெல் பை ப்ரிப்பேர் கேர். அப்போ என்ன செய்யணும் இது நம்மளோட பாடியை நாம தான் என்ன செய்யணும் பேணி பாதுகாக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்டல் ஹேர் நம்மளுடைய டீத் சரியா. அப்போ பல் பராமரிப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஹேர் அவர் ப்ராட்லி ஸ்பீக்கிங் ஓரல் ஹைஜீனிக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பர்சனல் ஹெல்ப் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இது என்ன சொல்கிறோம் பல் மட்டும் இல்லாமல் வாயுன்னு சுத்தமாக இருக்கணும். அதாவது ஒரு பர்சனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைஜீனிக் எப்படி இருக்கணும் அப்படின்னா வாய் சுகாதாரமாக இருக்கணும் நல்ல பல் இருக்கணும் சரியா. அப்போது ஆரோக்கியமான திசுக்களால் சரியா நல்ல ஹைஜீனிக் நல்ல ஃபுட் ஓரல் ஹைஜீனிக் இம்ப்ளைஸ் அந்த நல்ல ஆரோக்கியமான திசுக்களால் மூடப்பட்டிருக்கு நம்மளோட ஈர் சரியா. உங்களுக்கு தெரியும் ஈர் டீத் வந்து நல்ல ஃபுல் சரௌண்டிங் டீத்து அந்த ஹெல்த் ஜெம்ஸ் அப்போ வந்து நல்ல கிருமிகளாக இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம் பாதுகாத்துறோம் சரியா. ஹெல்த் சரௌண்டிங் டிசீஸ் அப்போது நம்மளோட டீத்தில் வந்து நல்லா என்ன செய்கிறோம் ஃபஸ்ட் வந்து ஈர்கள் சரியா. அந்த ஈர் இருத்தியா அது எல்லாமே நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும் சரியா. த பிசிக்கலி ஆக்ட் அட் த ஷோவிங் ஃபுட் ப்ரொமோட் த இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் ப்ரொமோட் சால்வியா அண்டு ஹேஸ்டிக் சீக்ரெஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து சுகாதாரத்திற்கு அடிப்படையாகனது என்னது நம்மளோட டீத்தும் ஒன்று சரியா. அப்போ நம்ம ஃபுட்டை வந்து நல்லா அரைக்கும் போது என்ன ஆகுது நம்மளோட வாயிலேருந்து உமிழ்நீர் சுரப்பு ஏற்படுது சரியா. அப்போ உமிழ்நீர் சுரப்பு மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் என்ன செய்யுது, நம்ம ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ட்ரையாக வச்சாலும் நம்ம வாயில் உமிழ்நீர் சரியா, நம்ம வாயில் உமிழ்நீர் என்ன ஆகுது, அப்படியே நல்லா அரைச்சி நம்மளோட வயிற்றுக்குள்ளே போகுது சரியா. அப்போ செரிமான சுரப்பி மூலமாக உருவாக்குது. நம்ம அதை சாப்பிடும்போது நமக்கு எல்லாம் டேஸ்ட்டாக தெரியுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டேஸ்ட்டு தெரியறதுக்கு மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இது மூலமாக தான் என்ன செய்யுது, நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கிது சரியா. இட் கிவ்ஸ் ப்ளஷர் அண்ட் எமோஷனல் சாட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஈட்டிங் ஃபுட். அப்போ என்ன செய்யுது, நம்மளோட நல்ல தோற்றத்துக்கும் தெளிவான பேச்சுக்கும் கூட என்னதான் யூஸ் ஆகுது, நமக்கு பற்கள் வந்து டீத் வந்து யூஸ் ஆகுது சரியா. இது வந்து டீத்து, இது வந்து சுத்தமான என்னது, நல்ல தசை சரியா. அந்த ஈறுகள்னு சொல்லுவோம், நம்ம ஈறு பகுதியெல்லாம் என்ன செய்யுது, நல்லா சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா. அப்போது நம்ம வந்து பேசும்போதோ சிரிக்கும் போதோ ஸ்மைல் பண்ணும்போதோ அப்போ அழகாக தெரிகிறதுக்கு டீத்தும் ஒரு இம்பார்ட்டன்ட் சரியா. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், வென் யூ ப்ரஷ் 2 times a day. அப்போ டெய்லி என்ன செய்யணும், 2 times பல் விளக்கணும் சரியா. அப்போ அது மாதிரி இல்லாமல் நம்மளோட பற்களும் ஈறுகளும் என்ன செய்யுது, சில இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் வந்து ப்ரிவென்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் த tartar and plaque on your டீத் அண்ட் ஜெம்ஸ். அப்போ என்ன சில பேர் சாப்பிட்டுன்னா ப்ரஷ் பண்ணாமல் இந்த இடத்துலலாம் அப்படியே பூச்சி சரியா, ஜெம்ஸ் எல்லாம் அரிச்சிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டீத்துலலாம் ரொம்ப அந்த கரையாக கருப்பு கருப்பாக இருக்கும். சிலதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா பல்லுமே பூச்சி பல்லாக இருக்கும் சரியா. அப்போ என்ன செய்யணும், 2 times வந்து நம்ம ப்ரஷ் பண்ணணும். வென் யூ ஃப்ளோஸ் இட் வில் ரிமூவ் ஃபுட் பார்ட்டிகல் plaque and bacteria which build up the between your teeth. When you start flossing your gems may bleed a little bit, but after few days that they will be stopped. It should be started only with proper medicinal guidance. ரெண்டாவது என்ன செய்கிறோம், ப்ளோசிங் செய்யும்போது சரியா, ப்ளோசிங் செய்யும்போது உணவுத்துகள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்காரை மற்றும் பாக்டீரியா சரியா. அப்போ பற்காரை மற்றும் பாக்டீரியா வந்து நீக்கப்படுது சரியா, நீக்கிடுறாங்க. அது ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ளோசிங் தொடங்கும் போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஈறுகள் வந்து சிறிது வந்து சில பேருக்கு என்ன செய்யும், ரத்தம் வந்து கசியும் சரியா. சில பேருக்கு ரத்தம் கசியும். அது என்ன செய்யுது, சில நேரத்தில் கொஞ்ச நாள் கசியும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும் சரியா. சில நாட்களுக்கு பிறகு நின்றுவிடும். அப்போ நம்ம மருத்துவரை காமிக்க போகும்போது என்ன செய்கிறோம், நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணணும், டெய்லியும் ப்ரஷ் பண்ணணும். டெய்லியும் ப்ரஷ் பண்ணால் இந்த ஈரில் வந்து ரத்தம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அப்போ நம்ம இது மாத்திரம் இல்லாமல் இது வந்து நம்ம டெய்லி என்ன செய்யணும், நம்மளோட டீத்து வந்து நல்ல ஒரு சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 times வந்து ப்ரஷ் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், டிசீஸ் அஃபெக்டிங் த ட்ரீத். இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பற்களை ஈறுகளையும் பாதிக்கும் நோய் என்ன அப்படின்னா அது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் சரியா. நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நான் என்ன நடத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம என்ன செய்யணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பர்சனல் ஹைஜீனிக்காக இருக்கணும். நெக்ஸ்ட் ஹேர் ஆஃப் பாடியில் வந்து ஃபஸ்ட் வந்து டெண்டர் ஹேர் ஓகேவா, டெண்டர் ஹேர் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் சரியா. அப்போ அந்த டிசீஸ் அந்த டீத்தை வந்து எப்படி வந்து டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.